குளிச்சுட்டியாட்டு இருக்குது. தண்ணி தண்ணி ஊற்றினியா? அக்காலி அப்போ நான் தான் பைத்தியக்காரனா? இல்லை பைத்தியக்காரன் இல்லை, நீ நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ தண்ணி ஊற்றிட்டு சட்டையை மாற்றிட்டியாட்டு இருக்குதே. நான் இப்போ தான் தண்ணி பார்த்தேன், தலை நோவுது, இப்போ தண்ணி பார்த்தேன். தலை நோவுதா? தண்ணி பார்த்ததுக்கா? இல்லை, அதுக்கு முதல்ல நோந்துது. அதனால தண்ணி ஊற்றிட்டியா? தண்ணி ஊற்றிட்டேன், எல்லாமே பார்த்து இன்னைக்கு. சூப்பர் போ. அக்கா தண்ணி பார்த்தல. ஆமாம், அக்கா இன்னைக்கு பார்த்துச்சா? அது பார்த்தது கடைசியில் அம்மா பார்த்தல. அக்கா இன்னைக்கு பார்த்து தானே? 2 பேர் பார்த்துட்டாங்களா? அப்புறம் ஆயாலும் தண்ணி பார்த்துருச்சா? பெரிய அண்ணே 4 பேர் பார்த்துட்டோம். ஆட்டு அப்பா, இப்போ நான் ஒருத்தன் நான் சின்ன ஆளு செல்லமுத்தும் பார்க்கல. சரி, நாங்கள் நாளைக்கு பார்த்துக்குறோம். சூப்பர் போ. அதுக்காக இல்லை சாமி, மழை வர மாட்டேங்குது. மழை வந்துட்டா சரி மூடி வச்சிருப்பேன். ஆடு கீழே உள்ள வந்துட்டா செத்து போயிருமில்ல. அதான் கேட்குறாங்க, எப்படி என்னன்னு கேட்குறாங்க? தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா. அந்த வேற மத்த கட்டா கேட்டுது. நான் தான் சொன்னேன், வந்த உழுந்துரும் வாண்டா சாமி போ அப்படி விட்டேன். வந்து உழுந்துட்டு நமக்கு இல்லை அங்கே வந்துடும். ஆமா, இது உள்ள உழுந்துட்டு யார் தூக்குவா? ஆமா, நான் அப்படி முதல்ல ஒரு கடை கிணத்துல விழுந்து தூக்கி விட்டு கொடுத்துக்கிறேன். ஒரு கடை விழுந்து அந்த நாமரங்கதால. ஆமா, நாமத்தில் கிணறு போட்டுனாங்க நம்ம காட்டில். ஆமா, அது போய் அந்த சுப்பன் கடை இது விழுந்துட்டானா. அப்புறம் நான் போய் தூக்கி விட்டேனா. அவனா நான் பேசி நிற்கிறேன், குக்குட்டி போய் கிணத்துல வந்து வாழ்வாள்னு நடக்குது. ஆட ஏன் சுப்பரை போய் கிணத்துல வந்துட்டு நான் பேசி நடக்கிறீங்கன்றேன். அது செத்த சாப்பிட்டு போடான். அது என்ன நியாயம்? அப்போ அப்படியே செத்த சாப்பிட்டு போடான்னா அது பரவாயில்லையா? அதானே, அது உயிரல்லவா? ஆமாம், இன்னொரு நாளைக்கு ஒன்று காடு கொடுப்பாங்களா, கடை கொடுப்பாங்களா? அதானே. என்ன இப்படி சுப்பர இப்படி சொல்கிறப்போ சுப்பரா அப்படின்னு? ஆமாடா, செத்த சாப்பிட்றா அப்படின்னா. ஐயோ சுப்பரா அப்படி சொல்லக்கூடாது, பாவம் எடுத்து விட்டு எங்கேயே போய் மேய்ஞ்சி போனக்கிட்டு அப்படி சொன்னது. நீ அப்படி சொல்லாத. அப்படி சொல்லணும், என்ன கை வரும் நறுக்கிட்டு கல் கை நோகுது அப்படின்ற அப்படியே. அதான் ஓ, நீ தண்ணி ஊற்றிட்டாட்டுக்குது, பல பலன் ஆகிட்டேன் அப்படின்னு சுப்பையும் கேட்குறேன் சாமி. அப்படின்னு நான் சொன்னேன். இது மழை தூத்து வருது, நின்று போகலாம். சளி கிளி பிடிச்சிருதுண்ணா. இல்லை போல குப்பையாட்டு மேலே மோதிக்கின்னு வருது. அது முதல்தான் செய்யணாரா. அந்த குப்பையை எடுத்து அப்பாட்டு வச்சுட்டு போயிட்டுமாண்ணா. அங்கே விளக்குற கூத்திங்களா? வா. நான் தண்ணி குடித்தேன் அந்த குளத்துல. சும்மா ஐஸ் கட்டியாட்டு இருக்குதுய்யா, பல்லெல்லாம் கூசுது. அது இந்த குளிச்சேன் குடிச்ச நானும் குடித்தோம். நாங்கள் அத்தான் குடித்தோம். நல்ல தூத்தலையா. கரும்பு பால் மாறு ஆற்று போகணும். பால் கரு மாதிரி தண்ணி ஓடும். அதான் பாரு, நான் தண்ணி பார்த்தது துணிக்க வச்ச ஆறெல்லாம் காஞ்சி கிடக்குது. காஞ்சி போச்சு, பழைய ஊற்று காஞ்சி போச்சு. இப்போ ஊற்று தோணுங்காட்டிக்கு தப்பிச்சோம். ஆமாம், ஆடு மாடுக்கு தப்பிச்சுது. காஞ்சி போச்சு. ஆடு மாடு வந்து ஆமாம், அதான் மூடி வச்சிடும். அது நம்ம சொல்கிறது அப்படி தங்கும், அது சரி விழுந்துடும். ஆமாம், விழுந்துட்டு அப்போ நம்மளை கேட்பாங்க, ஏன் பக்கத்தில் தான் துணி கொடுக்கலாமல்ல, ஏன் உள்ள காட்ட விட்டான் அப்படின்னு கேட்பாங்க. அதனால தொல்ல பேனுங்கிறாங்க, ஏடா மூடி வச்சுங்கிறாங்க. மூடி நின்று மாட்டாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி ஊற்றுலன்னுவாங்க. அதானே, அது முதல்ல பாதி ஆடு வந்து குடிச்சது. நான் ஒருத்தர் நம்ம எல்லாம் ஆட்டு மாட்டு கூட்டி நீக்க முடியுமான தண்ணி அதானே. சொல்ல. ஆமாம், ஆற்றுல தண்ணி ஓடுனா அது கூட எப்படி ஆடு மாடு எல்லாம் நிறைய ஆடு மாடு குடிச்சுக்குவோம். ஆற்றுல ஓடுறது குடிச்சுக்குவோம். ஒருத்தனை போய் எல்லாத்துக்கும் போயின்னு எப்படி நானும் வச்சு பாதி ஒரு 10-20 ரூபாய் குடிச்சு போதும். ஆடு அந்த பங்கல் கட்டுக்கிறதும் வேலையா? யாரு அந்த பங்கல் கட்டு போய். ஆமாம், அந்த ஆடெல்லாம் பாதி ஆடு குடிச்சிட்டு ஒரு கூட்டம் வந்து குடிச்சுட்டாங்க. தண்ணி வைக்கிற போது குடிச்சுட்டு அப்புறம் மருத்துவர் கூட்டம் வந்து அப்புறம் தான் வெய் கொடுக்கணும்னாங்க. இது சாமி நம்மளால தாங்க முடியும். போசல் தூக்கி வேறு. ஓ, நீ சேர்ந்து கொடுக்க சொல்கிறாங்க. போ சேர்ந்து எல்லாம் ஆட்டுக்கு பாட்டு போயிருந்தாங்க. ஊருக்கே தண்ணி கொடுக்க முடியுமா? அப்படியே கொடுக்க முடியும். சுத்த ஏமாடின்னு நினச்சிட்டாங்க. நீனே பாரு சாமி, நான் சொல்கிறது அப்படித்தான். அத்தனை நாட்டு மாட்டுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? சார் ஜாட்டிங் கொண்டு வர காற்று என்னன்னு தெரியல. காற்றுக்கு அவங்க எடுத்துக்கோங்க, அப்புறம் எடுத்துக்கிறேன். காற்றுக்கு வீசுகிறோம்.
இல்லம்மா அண்ணன் ராசாணி வருது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா இருக்குது. தண்ணி ஊற்றிருக்காங்க. அது எங்க சீரது ஊற்று இந்த மலையெல்லாம் நம்மள என்ன அந்த மழை அப்படி போய் தண்ணி ஊற்றிருப்பாங்க. இல்லை நான் காலையில் ஊற்றிக்கலான்னு நினச்சேன். நீங்களும் ஊற்றிட்டீங்களா? நீங்கள் தண்ணி ஊற்றியாச்சா? நம்ம 2 பேரும் தான் பார்க்கல. நாளைக்கு காலையில் போய் ஆச்சல் வைக்கிறீங்க. வச்சு குப்பானு சேர்த்து ஊற்றிட்டு பார்த்துக்கலாம். வேணும் சார் துணியால் கொடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம். ஆமா அது தோட்டம் தண்ணி போய் எடுத்துன்னு வரும் நிறையா வீட்டுக்கு. டீ குடிச்சிட்டு போல இருந்தா தமிழ் ரேடு ஆயா எனக்கு ஜம்முன்னு குளிச்சாச்சு. முதுகு தேய்ச்சிட்டீங்களா? ஐயா அதுக்கு மேல காய வச்சு காஞ்சி போச்சு. ஆயோட துணியெல்லாம் காஞ்சிடுச்சு. எந்த தமிழர் அங்கதான் ஏதாவது உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. சக்கரை கம்மியாக தான் இருக்கும். தயிரெல்லாம் காலி பண்ணிடுச்சு. உர ஊற்ற முடியாது. தயிர் காலி பண்ணிட்டாங்களா? அந்த கிண்ணத்தெல்லாம் கழுவிடுச்சு. ஏன் இப்போ பாக்கெட் தயிர் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்தோம்ல? இல்லை பாக்கெட் தயிர் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்துருக்குது. மீதி பால் இருக்கிறது நீங்கள் பெற போட்டுருங்க. தண்ணிக்குள்ள போட்டுருங்க. ஆமாம், நல்ல வேலை. அது அந்த கிண்ணத்துல சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சுல, உரம்பூர் வைக்கல. கழுவ போட்டாச்சு. பரவாயில்லம்மா. டீக்கு வர கேட்டான். நான் அப்போ எட்டி பார்த்தேன். அப்புறம் மரத்துக்கடிக்கும் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோம். நீ குப்பனுக்கு தான் பால் அதிகம். 2 தடவை வாங்க போயிட்டு வந்துட்டார். இது அவருக்கு ராசு என்ன கொடுத்தியா? கொடுக்க மாட்டேன். எல்லாம் கொடுத்தாச்சு. காப்பி வாங்காம கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கொடுக்க மாட்டேன். இல்லை நான் ஒன்று மண்ணு குடிச்சிட்டு கொடுத்தா தான் குடிக்கலாம். காஃபி சூப்பர். டீ அருமை. இஞ்சி போட்டேன். அதான் என்ன சுருக்குன்னு பார்த்தேன். என்ன அதான் ஆள் மூஞ்சி சோக்கையாக இருக்குது. கூட வருதா? ஆள் கொஞ்சம் சோக்கையாக இருக்குது. இன்னைக்கு ஆனா பொம்பளை பேய் வந்துருக்கும். வாங்காடு தனியாக போனேன்ல, அதனால ஏதாவது அவங்க இதில் ஆடு மாடு வேணும். அதில் போகிறாங்க. தண்ணி வந்து நல்லா கிணறுல கிடக்குற மாதிரி இருக்கு. உள்ள இருக்கு. கயிறு இல்லை தெரியுமா? ஆமாம். அந்த கொடியை கட்டி ஆரம்பிச்சுன்னா உள்ள இருந்து ஏற்கனவே ஒரு பக்கெட் இருந்துருந்துச்சு. நல்ல ஒரு புத்தியா கடவுள் கொடுத்துருக்கு. நான் பண்ண எடுக்கல. அது அங்க இந்த துணி காய போடுற கண்ணால மொத்தமா இருக்கும். ஆமா, அது பண்ண எடுத்தியா? இல்லைன்னா அந்த இறக்கிற கயிறுல அதாவது பண்ண பார்த்து எடுக்கலங்க. ஆமா இருக்கும். ஆமா பண்ண பார்க்கல. நீ எங்கேயாவது வச்சுட்டு தேடுவ. இப்ப ஷாம்ப காணாங்கன்னு இப்ப 1 மணி நேரமா தேடி ஷாம்ப கண்டுபிடிச்சாங்க. அது எங்க இருந்தது? பைக்குள்ள. கட்ட பைக்குள்ள வச்சுட்டேன். என்னத்த ஷாம்பு பண்ண காணுமா? சொல்லி வச்சிரும். அப்புறம் தேடிட்டு இருக்கோம். நம்மளே கேட்கும். நீ எடுத்தியா நான் எடுத்தியான்னு கிடக்கும். எடுத்து கொடுக்கு பாப்பா. எடுத்து கொடுங்க. முத்துக்கு தான் தெரியும். அது இங்க நானு போய் இந்தா வேணுமா? வாங்கி இன்னொரு டம்ளர் வாங்கி. இந்தா ஆயாவுக்கு இருக்கு. வா எங்க போற? தட்டி விட்டுறாத.
சொறி வச்சிருவோம். சொறி வச்சிருவோம். குளிச்சு வைக்கணும் மாச கணக்கு இருக்கும். 10 நாளுங்குது. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் அதான் குளிப்பாட்டிட்டு போயிருப்பான். அதெல்லாம் மாச கணக்குல இருக்கும். 3 நாளா சொல்றேன். அது பனி நாள்லாம் நம்ம குளிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி வெயில் நேரத்துலாம் சொரிஞ்சுக்கிட்டு மேலக்கெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. எனக்கு மகராசம் இறச்சி ஊற்றினா பச்சை தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணி மட்டும் ஓடிச்சுன்னா ஐயோ பள்ளத்துல தண்ணி செமையா இருக்கும். பார்ப்பேன் நான் அந்த நிறைய போகிற டைம்லாம். ஆமாம், நல்லா அப்படியே திண்ணீர் மாதிரி போகும் தண்ணி. அவங்க இப்போதான் கண்டுபிடிக்குது பாரு, பண்ணை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சது யாரு? யாரு? முத்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதனால அவனை கேட்க பார்த்தியா, இப்படியே வச்சுன்னா பூசணை பத்து போயிடும். வடை இல்லை, அதை பிரி வடை இல்லை. இது என்னது? அந்த தொட்டு திங்கிறது. ரஸ்கா அது இல்லை, எனக்கு முறுக்கு ஆறாருக்கு வேணுமே அதான் தின்னுவேன். முறுக்கு தான் எனக்கு நல்லா இருக்குது. பண்ணு மையம் அது அது இல்லை, முறுக்கு சாப்பிடு, அது அதையும் சாப்பிடு. இந்த ரொட்டி வாங்கி சாப்பிடு, முருகை சாப்பிடு. இது வை மாதிரி இது வை, அவ்வளோதான். தொட்டு திங்க மாட்டான் தம்பி. போதுமா? டீ போதுமா? எனக்கு போதும். நீ நல்லா தொட்டுக்கணும் போ. எங்க வீட்லயே நான் அந்த அந்த என்னது வர்க்கி மாதிரி இருக்கும்ல, அதை கூட சாப்பிட்டு இன்னொரு முறுக்கு குப்பனை கூட ஊட்டி வரைக்கும் நல்லா இருக்கும் தெரியுமா? பண்ணு பூசணை பத்து போயிடும். பண்ண நான் சாப்பிட மாட்டேன், அதையும் கொடு. மண்ணத்தான் பிரிச்சு கொடு. நாளைக்கு காலையில் டீக்கு ஆகும்போது அதை வச்சுரு. இது கொடு, அந்த வர்க்கி மாதிரி இருக்குதுல்ல, அதை கொடு. அண்ணனுக்கு கொடு, 2 கொடு. அது கறிக்கிட்டோம். பண்ணு ரொம்ப நாள் தாங்காது, முறுக்கோடு தாங்க. மூட்டை கட்டி வச்சுன்னா அது பூசணை பத்து போயிடும். பண்ணு நீ அப்பப்போ எடுத்து பிச்சு தின்னுக்கோ, பூசணை பத்து போயிடும். மூட்டை கட்டி வச்சாரு. அப்புறம் கடைசியில சலமுத்தானு தான் தின்ட்டேன். ஐயோ எனக்கு ஏகப்பட அப்படியா உப்பான வாய் கடிச்சிட்டா போதும். இந்தா நோக்கணா அது ஒரு வாயிலே அப்படி போட்டு டீ கொஞ்சம் வாங்கி அதை தொட்டு தின்னியோ. வாங்கிக்கோ, அது தொட்டு தின்னாது நல்லா இருக்கு. போட்டு தின்னா அப்படி குப்பத்தோட நாளைக்கு காடு வரும் கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல மாசத்துக்கு வாங்கிட்டு வந்துடும்ப்பா என் பையன். காலையில இவ்வளவு நீட்டு அது என்ன பிஸ்கட்னு தெரியல, பார்லேஜா என்னன்னு தெரியல, பெருசா இருக்கும் நாய்க்கு. அது காலையில 2 நாய்க்கு ஆள் ஒரு பாக்கெட் போட்டுருவோம். அப்புறம் தோசை, ஆளுக்கு ஒரு தோசை 2 தோசை கொடுத்துருவேன் நான். தோசையா? நாய்க்கா? நல்லா எண்ணெய் ஊற்றி மொறு அப்பதான் தின்னும். பார்த்து பண்ணா நாய்க்கு தோசை மொறு நாயா? கல்லு பெரிய கல்லு மொறுன்னு ஊத்துனா ஒரு நாய் திங்கும், இன்னொரு நாய் திங்காது. அது குண்டு தோசை கேட்கும், மொத்தமா கேட்கும். அப்படிதான் அங்கிட்ட கடந்து எங்கிட்டு வந்துருச்சுங்க. எல்லா நாய் கொண்டு வைக்கிறாரு. மத்தியானம் தயிர் சாதம், பால் சாதம், குழம்பு சாதம் சாப்பிடாது, கறி மீன்னா தான் சாப்பிடும். பால் தயிர் தான் பிள்ளைங்க குடிச்சிட்டு மிச்சம் மீதி கிடக்கும். போட்டு பேசஞ்சு வச்சு விட்டுருவேன். இல்லைன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி சோத்தை போட்டு அது கொடுத்துருப்பேன். நான் இல்லையா தேடும் ஐயா, அம்மா இல்லை காணாம போயிட்டேன். தெரியும், நாய்க்கு தெரியும். நான் போயிட்டேன்னா உள்ள குவார்டர்ஸ்குள்ளே போயிட்டேன்னா ஆட்டோவில் வரும்போதே வாசம் கண்டுபிடிச்சி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு வந்துடும். ஆட்டோவில் ஏற சொன்னாலும் ஏறாது, பின்னாடியே ஓடியாரும், டுங்குன்னு ஓடியாரும். அப்புறம் நான் சில டைமில் வந்து எங்கேயாவது போகணுன்னா ஆட்டோவில் போவேன், இல்லைன்னா நடந்து மெயின் ரோடு போவேன். என் பின்னாடியே வருவாங்க. மெயின் ரோடு பின்னாடியே இங்குதா அதுக்கு நல்ல வந்து
அவங்க வீட்டு நாய்க்குள்ள தோசை எல்லாம் கொடுத்து ஊற்றுவாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா கூட்டிட்டு போயிருவேன். இந்த பக்கிக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுங்க, 1000 ரூபாய் டெய்லி சம்பளம் போட்டு சாப்பாடு போட்டு வரும்போது துணிமணிலாம் எடுத்து கொடுத்து உனக்கு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு துணிமணிலாம் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சா அந்த ஒரு வீடு இப்ப கட்டலாம்னு இருக்கிறோம். எப்படின்னு தெரியல, தை மாசத்துக்கு மேலதான். அப்ப வந்துட்டு பேசாமன்னா அப்புறம் இந்த நாய்க்கு எந்த நாய்க்கு இந்த 3 நாய்க்கு சோறு. நாய்க்கு முத்து வைக்கணும். முத்து வாயம். தண்ணி தண்ணி இன்னைக்கு வந்து தண்ணி ஒண்ணுதான் கஷ்டம். அது வேற ஒரு கஷ்டம் இல்லை. தண்ணி அரிசியை தூக்கிட்டு வருவாங்க. அரிசியை தூக்கிட்டு வரணும். ஆமாக்கா, அரிசியை தூக்கிட்டு நீ சொன்னபடியே தாமக்குங்க. ஆமா. இந்த மேல ஆச்சு தூக்கினாமல்ல, இது மேடு அழைச்சிட்டு வந்து மேடு. நான் பாக்குறேன் தூக்கிட்டு வர்றேன். அங்க ஒரு இறக்கி அப்புறம் அதுல கம்பி உள்ள கட்டிக்கிறாங்கக்கா. இறக்கி வைக்கலான்னு அது சொல்லாது. ஆஸ்பத்திரிக்கு போக முந்தி அண்ணன் கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க. அது கம்பியில் வர கஷ்டம், அந்த பயம். மரம் பேரெல்லாம் சொல்லும். இந்த மரத்திட்ட வை, அங்க வை, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். உட்காந்து 2 பீடி இழுத்துட்டு அப்புறம் வரும். இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்ப நான் உடனே மெதுவா நான் பார்ப்பேன் வீடியோல. அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம், அது எவ்வளவு நேரம் உட்காந்து நான் பார்க்கும்போது பார்த்தா ஒரு 5 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். ஒரு மரத்தடியில் இறக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம வீடியெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் சும்மா உட்காந்துட்டு வருவாங்க 2 பேரும். ஆமாயா, இது என்ன பண்ண, ஒரு தர்பூசணிய ஒரு துண்டை கிட்ட தலையில சுத்தி வைக்காது. இங்கிட்ட ஒரு பை, இங்கிட்ட ஒரு பை வச்சுட்டு வருவான். அந்த தர்பூசணி கீழே வந்தா தலையில ஒரு டவலை சுத்தி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன, அந்த காட்டுல யார் பார்க்க போறாங்க? அங்க இருந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதை நம்ம எப்படி பத்திரமா கொண்டுட்டு வரணும். கொண்டு போனா எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு தானே வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க தலையிலே வைக்காது முத்து. தலையிலே வைக்காது. உப்பு வந்து தலையில தான். அது சாமி தலையில எடுக்கணும் சும்மாடு வச்சு வலிக்கும் போது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வெறும் தலையிலே தூக்கிட்டு வந்துடும். ஆமா, தலையில எனக்கு என்ன கொடுமை தெரியுமா, வந்த உடனே தண்ணிக்கு போங்க ஆயா. இந்த ஆயாவுக்கு ஒரு லொல்ல பத்தியா ஃபுல்லா அரிசி தூக்கிட்டு வந்து சத்தோட உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு தண்ணிக்கு போங்க. எல்லாம் பாப்பேன் ஆயா, நான் தெரியாது நினைச்சியா புள்ளைய திட்டுறதெல்லாம் நான் பாப்பேன். ஆமா, அந்த சைடு பாரு மழை தானே. ஆமா, மழை தான் இருக்குது. மழை அப்படி வருது. அவருக்கு இல்லை, வந்துருச்சு. இல்லை இல்லை, அங்க வந்து அப்படி போயிடும். அதாவது மேற்கிருந்து அப்படியே வடமேற்க போகுது, வடகிழக்க போகுது. இந்த காட்டுக்கு மட்டும் பேயவே மாட்டேங்குது. அந்த பக்கம்லாம் அப்படி அந்த மாதிரி வருது. இங்க பேஞ்சதுன்னா பேய் மேல பெய்யும், இல்லைன்னா பேயாது. இதுல ஒரு காத்து இருக்குது. என்ன இருக்கு? காத்து 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 கூ கூ காத்து. என்ன பேய் விடாம பண்ணுது? இது ஒரு காத்து இருக்குது, பேய் காத்து. நான் போய் தண்ணியை தூண்டு போய் குடிக்கிறேன். வேண்டாம், தண்ணியா போக வேண்டாம். என்ன தண்ணி தான் இருக்கு, அப்புறம் என்ன விடு. தண்ணி நேத்து கொடுத்த மண்ணு நல்ல பண்ணுங்க. நேத்து அள்ளிட்டு வந்துச்சுல. பின்ன சாணிய மண்ணுங்களா அது? என்னப்பா இது சாணிய மண்ணா? சாணி இல்ல, அந்த மண்ணு தீர்ந்துக்குச்சு. மண்ணு இல்ல சாணி. அந்த மண்ணு நான் பார்த்தேன். கொஞ்சம் ஐயோ, நேத்து சரியான மண்ணு. நல்லா குறைஞ்சிட்டா. இன்னைக்கு ஒரு பாண்டு கொண்டாந்து போடுச்சு பாரு. அப்பா, நீ கூட்டிட்டே போயிருவ கூடவே பொண்டாட்டிய மாடு மேய்க்க. காட்டுக்கும் வீட்டுக்கும் இப்ப 100 டைம் நடந்துச்சு காலையில இருந்து. யாரு? முத்தனை தான். அதான் சொல்றேன் நானு. காலேஜ் போறது மாதிரி பேக்ல தண்ணி எடுத்துக்கிட்டு ஐயா அது பாரு. இந்த தம்பி தண்ணி கொண்டு போனேன், வெறும் சும்மா போறிய, அங்க போய் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. அது வேணான்ட்டு போயிடும். இது செம உசாரு. அது ஊத்தல இல்ல. அப்பா இங்க தென்ன கூடாது, பேய் பிடிச்சிருவான். பேய் எந்த பேய் பிடிக்குது? கறி குழம்பு கொண்டு அதெல்லாம் போயிருக்கு சேமிச்சு பையில பாத்தியா. உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதுடா.
காட்டுல இருக்கிறவங்கள ஒண்ணு பண்ணாது. யாரு ஏப்ப சோப்பையா வர்றாங்களோ அவங்கள்ட்ட காட்டுக்குள்ளே நீங்க இருக்கிறவங்கள எல்லாம் ஒண்ணும் பண்ணாது.